நான் போயிடுறேன். நக்ஷத்ரா வா போலாம். இங்க பாரு, நீ எங்க போற அபூர்வா? யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு கிளம்பி போயிட்டா. போற ஒவ்வொரு இடத்துலயும் யாராவது ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. யாரோ சொன்னா நான் எதுக்கு போக போறேன் மாமா? சொல்றது நம்ம பூமி ஆச்சே. பூமி என் பொண்ணே கிடையாது. அவ எப்பவோ செத்து போயிட்டா. எப்பவோ செத்து போயிட்டா. எப்பவோ செத்து போயிட்டா. அப்பா வாயை மூடு. உன் வாயால இனிமே என்ன அப்பான்னு கூப்பிடாத. எதிரியோட கூட்டு சேர்ந்துகிட்டு காதலிச்சு தாலி கட்டிக்கிட்ட உனக்கு என் மனசுல எந்த இடமும் கிடையாது. வெளியில போ. அது அது வந்து எதுவும் பேசாத. உனக்கெல்லாம் பேசுறதுக்கான அருகதையே கிடையாது. உன்னை கொன்னுடுவேன்னு வாயில தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நான் பேசுறத சாதாரணமா எடுத்துக்காத. அப்பான்ற வார்த்தைக்கு கலங்கம் வரக்கூடாதுன்றதுனாலதான் உன்னை நான் கொல்லாம விட்டு வச்சிருக்கேன். ஆனா இன்னொரு வாட்டி மறுபடியும் இந்த பக்கம் வந்த நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உயிரோடவே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உங்க அம்மா போட்டோ பக்கத்துல என் போட்டோ வச்சு மாலை போடுவாங்க. அத நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நீ வரலாம். ஹேய் நில்லுடி. இப்போ நான் உன்னை கொன்னுட்டு உன்னை விட பெரிய ஆளு நிரூபிச்சு காட்டுறேன்டி. இன்னைக்கு உன் சாவு என் கையில தாண்டி. ஏய் நில்லுடி. ஏய் நில்லு. அண்ணா சொல்லுங்கம்மா. இந்த கேமரா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஆன் ஆக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்க. இது எங்கேயோ கீழே விழுந்த மாதிரி இருக்கு. நீங்க உட்காருங்க, நான் பாக்குறேன். பரவாயில்லண்ணா, எப்படியாவது கொஞ்சம் இதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு இது அர்ஜென்ட்டா தேவைப்படுது. இதுல ஒரு வீடியோ இருக்கு, அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இங்க பாருமா, இது பழைய கேமரா. இப்போல்லாம் இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. இந்த கேமரா எனக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஐயோ, பணத்துக்காகலாம் இல்லம்மா. இதை ரிப்பேர் பண்றதுக்கு டைம் ஆகும். சரிண்ணா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்றேன். சரிம்மா. மேடம் 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 என்ன காப்பாத்துங்க மேடம். அந்த கொலைகாரன் என்ன கொல்ல வரான். யாரு? அங்க யாரையுமே காணுமே. அம்மா நல்ல வேலை. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆமா, நீ யாரு? அடியே நீயா? நீ அந்த வேலைக்காரி தானே? நீ அந்த அபூர்வா அனுப்பி வச்ச ஆளு. என் அத்தையை அடிச்சு போட்டுட்டு அந்த கேமராவை புடுங்கலான்னு பார்த்தல்ல? எங்கடி ஓட பாக்குற? உன்னை என் அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் அந்த அபூர்வாவோட வண்டவாளத்தை இப்பவே தண்டவாளை ஏத்துறேன். உங்க அப்பா யாரு? அந்த அபூர்வா யாரு? என்ன கேமரா? எனக்கு எதுவும் தெரியாது. வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் என் அப்பா உன் நெத்தியில துப்பாக்கி வெப்பாரு பாரு. அப்ப தன்னாலும் உண்மையெல்லாம் வெளியில வரும். வா வா வாடி. விடு. ஏறு ஏறு ஏறு. நில்லடி. டேய் நில்லு. எங்க தப்பிச்சு போக பாக்குறீங்க கிரிமினல் மேடம்? நான் உன்னை அடிக்க மாட்டேன். லேடி கான்ஸ்டபிளை வச்சு உன்னை பின்னி எடுக்க சொல்றேன்.
இவ என் அண்ணனை கொன்னவ தானே? இவ வாயில இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க கிளம்புங்க. வா, வண்டியில ஏறு. எங்க அம்மாவுக்கு நானே திருஷ்டி எடுத்துக்கிறேன். அது ஆ, இந்த வீட்டு மருமகளா அத்தைக்கு நான் தான் திருஷ்டி எடுப்பேன். அப்படி பார்த்தா உங்களுக்கு எடுக்கணும்னாலும் நான் தான் எடுப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நானே எடுத்துக்கிறேன். குடிங்க, நான் எடுக்கிறேன். அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, நான் நான் தான் எடுத்துக்கிறேன். எடுப்பேன். அடே நான் தான் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். விடுங்க, நான் தான் எடுப்பேன். நான் எடுத்துக்கிறேன். நீ கொடு. இன்னும் நீங்க எப்படி சின்ன பிள்ளைத்தனமா சண்டை போடுறத பார்த்தா பாக்க என்னமோ நல்லா தான் இருக்கு. இங்க பாவம் பெரியம்மா ரொம்ப டயர்டா நின்னுக்கிட்டு இருக்காங்கல்ல, அத பத்தி கொஞ்சம் யோசிங்க. நீயும் வேண்டாம், அண்ணியும் வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து திருஷ்டி எடுங்க. நீ சொன்ன யோசனை நல்லா இருக்குமா? அதே மாதிரியே செஞ்சிடுங்க. உன்கிட்ட நான் பேசணும். இங்க வா. என்னத்த? அந்த கேமரா என்னாச்சுமா? அதை எப்படியாவது எடுத்துடணும்னு அந்த அபூர்வாவும் மருதாணி பாட்டியும் இந்த வீட்டுக்கு வந்தாங்க அத்தை. கடைசி நேரத்துல அதை நானே எடுத்துக்கிட்டு நேரா போய் அந்த வீடியோவை எங்க அப்பா கிட்ட காட்டணும்னு நினைச்சேன். நம்மளோட கெட்ட நேரம் என்னன்னா அது வேலை செய்யல. நான் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் அந்த அபூர்வாக்கு முடிவு கட்டுற நேரம் நெருங்கலன்னு நினைக்கிறேன் பூமி. சரி விடுமா, அது சரியானதுக்கு அப்புறம் அவளோட உண்மையான முகம் உங்க அப்பாவுக்கு கண்டிப்பா தெரிய வரும். அதெல்லாம் இருக்கட்டும். என்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை பார்க்கறதுக்கு இந்து வந்தா மாதிரியே இந்துவோட மாமனார் மாமியாரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எப்படியும் என்னை பார்க்க வந்திருப்பான்னு தெரியும். அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்களான்னு. எங்க கிருஷ்ண பிரசாத் மாமா இங்க வந்தாரா இல்லையான்னு நேரடியாவே கேட்கலாம் இல்லையாத்த? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல பூமி. பொய் சொல்லாதீங்க அத்தை. உங்க மனசுல அதான் இருக்கு.